மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும், அதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆன்சர் பண்ணுறோம். அதே சேம் கொஸ்டினை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்கும் பொழுது, ஏமா ஒரு கொஸ்டின் எத்தனை கேட்பீங்க, ஏன்ப்பா கேட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதி விடுறோம். அந்த டைம் அவங்க எவ்வளோ ஹர்ட்டாக வராங்கன்றது கண்டிப்பாக நமக்கு இப்போ புரியாது. நம்ம அப்பா அம்மாவாக இருக்கும்போது தான் அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு அந்த பெயின் புரியும். காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக கையாலாகாத பிள்ளைய பெற்று கண்ணீரை வெட்டீக. நமக்கு குழந்தைங்க இல்லைனா கூட அதை வேறு விதமாக சரி பண்ணிடலாம். பட் அப்பா அம்மா இல்லைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம தினம் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம். பட்டு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறது எப்போ நமக்கு புரியுதோ அந்த டைம் நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருந்தால் நம்ம அதை சரி பண்ணி சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதுவே நம்ம பண்ண தப்பு புரியும் பொழுது நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்பா அம்மா மட்டும் கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா அந்த பெயின் அது லைஃப் லாங் கில்ட்டியாக இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு நமக்கு பெருசாக காசோ பணமோ தேவையில்லைங்க. டெய்லியும் 2 வார்த்தை, என்னம்மா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, என்னம்மா வேணும், என்னப்பா நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி நம்ம பேசினாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பா அம்மா நம்ம மட்டும் எதிர்பார்க்குறது பாசம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் ரீசெண்டாக நிறைய விஷயம் நான் பார்க்குறேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ லென்த்தாக போதுன்னு கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் முக்கியமான விஷயம். நானுமே எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன், அதிகமாக கஷ்டப்படுத்துவேன். பட்டு இப்போ தான் எனக்கு புரியுது, பின்னாடி ஃபீல் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அப்பா அம்மா கூட இருக்கும்போது ஹாப்பியாக பார்த்துக்குங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்மளை அணுவாக ரசித்தவங்க நம்ம அப்பா அம்மா. நம்மலாம் குழந்தைங்களாக இருந்து பெரியவங்களாக வளர்கிறோம். நம்ம அப்பா அம்மா பெரியவங்களாக இருந்து குழந்தைங்களாக மாறுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அப்பா அம்மாலாம் குழந்தைங்க. நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 ரூபா பொருளாக இருக்கலாம், அதை வாங்கி போய் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு அவங்க சிரிப்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் அப்பாவோட செருப்பு தேஞ்சு போயிருக்கலாம், பழைய செருப்பு யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு செருப்பு வாங்கி போய் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை பாருங்களேன், அந்த செருப்பை போட்டுட்டு போகும்போது அவ்வளோ கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்கான், என் பொண்ணு எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.